ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி இவையால வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி இவையால வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி
சொன்னேன். கட்ட விட்டாதான் நடுசேரும் மூட இருக்கும். புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி வீட்டுக்கு நல்லது கட்டது. புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி குடும்ப பொறுப்பை கட்ட விட்டாது நடுசேரும் கூட இருக்கும். அப்பாட்டி இடையில வரும், அப்புறம் இடையில போகும், அப்புறம் இடையில போயிடும். அதனால பொண்டாட்டி வாழ்க அப்பாட்டி ஒளிக. ஓகே, பொண்டாட்டி வாழ்க அப்பாட்டி ஒளிக. பொண்டாட்டி வாழ்க அப்பாட்டி ஒளிக. அவன் மாங்க குடிக்க போற அவசரத்துக்கு பொண்டாட்டி, ஆத்திரத்துக்கு அப்பாட்டி. பல நாள் வீட்டு சோறு சாப்பிடுவான், ஒரு நாளைக்கு வெளியூர் போனா ஹோட்டல்களில் சாப்பிடுவான். அது மாதிரி நினைச்ச 2 வண்டி ஓட்டுவான். எந்த வண்டியில் இன்ஜின்ல குப்புக்குன்னு முகத்தில் அரியாயில் ஒழுகுதோ அதை எரிசிக்கு விட்டுட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் நினைப்பாக்க முடியும். நான் பெரிய கொடையா வச்சிருக்கேன். பொண்டாட்டி வாழ்க பொண்டாட்டி வாழ்க. பொண்டாட்டியை வச்சிருந்து பொண்டாட்டியை சேர்த்துட்டு வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்கார், வெல்கம். அதனால அமைதியாக நாற்பது காரணங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுடைய கதைப்பணி தூங்குகின்றோம். பேரன்புக்கு பெரிய உழைக்கும் பெரும் மதிப்பு மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக அரசர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விழுந்து நம்பி இம்மண்ணையும் மாநிலங்களாக மாற்றக்கூடிய விவசாய தொழிலாளர்களையும் உயர்ந்த காவல்துறை சார்பாய்வாளர்களையும் இளைஞர்களையும் தாய்மார்களையும் வருக வருகவன எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைக்குழு சார்பாகவும் திண்டுக்கல் மாவட்டம் ஐயனூர் கோபாலருடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த அன்பு வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல வெள்ளை கிழமையிலே முத்தாள் அம்மா பொன்வாசலிலே பார்த்தெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வந்த பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. நல்ல வெள்ளை கிழமையிலே அம்மா பொன்வாசலிலே பார்த்தெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வந்த பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. மாரியம்மா வாழ்த்தினத்தானே சிறிமுத்தாளம்மா உன்னவனானே. நல்ல வெள்ளை கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பார்த்தெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்ல வந்த பூ கொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. பெருமை சொல்ல வந்த பூ கொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. இன்னைக்கு எல்லாம் காலம் கம்ப்யூட்டர் ஆலமாய் போச்சுனே. சில பேருக்கு நல்லா பாடினா பிடிக்கும், சில பேருக்கு நல்லா பேசினா பிடிக்கும், சில பேருக்கு நல்லா வேஷம் போட்டு இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு நல்லா திரும்ப இருந்தா பிடிக்கும். இன்னைக்கு எதுவுமே பிடிக்காது. ஏன்னா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, அதையும் தாண்டி உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சில பேர் வீட்டுல தூங்குவாங்க, தூங்கி எழுந்திரிச்சு காலையில வந்து சொல்லுவாங்க நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். விளம்பரம் ஏன்னா விளம்பரம் இல்லாட்டி இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு அன்னைய கோச்சுக்காம அப்படி மலையில் நனையாம நில்லுங்க. நீங்க நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா யாரும் நினையவும் கூடாது, நாங்களும் பாதுகாப்பா இருக்கணும், நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண காலம். இப்ப எல்லாம் முதல்ல மாமியாருக்கு மருமகளுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா எல்லா வீட்லயும் அந்த சண்டை ஓய மாட்டேங்குதுன்னு. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை பார்த்தா மருமக முந்திக்கிட்டா, மாமியார கொள்றதுக்கு மீன் குழம்புல விஷம் கலந்துட்டா. ஏன் மீன் குழம்புல விஷம் கலந்தா? அப்பதான் வாதம் வெளியே தெரியாது. மீன் குழம்புல விஷம் கலந்தது மருமக, சாய வேண்டியது மாமியா. செத்தது யாரு தெரியுமா? செத்தது மருமக தான் செத்தா. மருமக மீன் குழம்புல விஷம் கலந்தது மருமக, சரி சாய வேண்டியது மாமியா. ஏன் மருமக செத்தா? நீதான் சொன்னதான் தெரியும். மீன் குழம்புல விஷம் கலந்த பேசாம இருக்க வேண்டியானே. ஏன் ஆர்வ குழம்புல உப்பு பாக்குறா? நக்கி பார்த்துட்டா, நக்கி பார்த்துட்டு அவசரத்து போயிட்டா. இது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, தன்னுன்னை தன்னை சுடும். நம்ம அடுத்தவங்களை இருக்கலாம் சொன்னா ஆண்டவன் நம்மள கெடுத்துருவான். ஒரு மனிதனுக்கு உயிர் கவசம் தலை கவசம்னே. கை போனாலும் திரும்ப பிளாஸ்டிக் கை வச்சுக்கலாம், கால் போனாலும் பிளாஸ்டிக் கால் வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஆனா தலையில கொண்டா காப்பாற்ற முடியாது. ஆமா, அதான் ஹெல்மெட்டை போட சொல்லி அரசாங்கம் சொல்லுது. நம்ம ஹெல்மெட் எங்க போடுவோம்?
வண்டி கேன்பார்ல போட்டுருவான். வண்டி பின்னாடி பின்னாடி யாராவது உட்காந்து அலுவலில் கொடுத்துருவான். இல்லைன்னா இன்னொரு டாஸ்மார்க்ல போட்டு அடுத்த கடையில போய் தேடுறது. இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பொண்டாட்டியும் புதுசு, வண்டியும் புதுசு, ரோடும் புதுசு. மூணு புதுசா இருந்தா சும்மா இருப்பானா? வண்டி சும்மா ஜர்ரு 100ல போயிட்டு இருக்கு. பொண்டாட்டி கையில ஹெல்மெட்ட கொடுத்துருக்காரு. பொண்டாட்டி முன்ன பின்ன ஹெல்மெட் பார்த்தது இல்ல. முன்னாடி ஆபீஸ் வண்டியை பார்த்தோன்னா புருஷன் பதறேன். அடியே ஆபீஸ் வண்டி நிக்குது, மாட்டிய தலையில ஹெல்மெட்னு சொல்ல. இது முன்ன பின்ன மாட்டிருந்தா தானே தெரியும். பின்னாடி மாட்டுறது முன்னாடி மாட்டி விட்டு, முன்னாடி மாட்டுறது முன்னாடி மாட்டி விட்டா நேரா கொண்டு ஆபீஸ் வண்டியில குத்தி 100ல போன வண்டி புருஷன் பொண்டாட்டி 108ல ஏத்திட்டு வருது. இது தேவையானே? தெரிஞ்ச வேலை செய்யணும், தெரியாத வேலை செய்யக்கூடாதுன்னு. நேத்து காலையில பாக்குறேன், ஒரு பொம்பளை அழகா குடிச்சு கொலை போட்டு இருந்துச்சு. ஒருத்தர் லவக்கன் வந்து கழுத்துல கிடந்த செயின் அத்துட்டு போயிட்டாரு நேத்து காலையில. இன்னைக்கு காலையில பாக்குறேன், அதே பொம்பளை அறியாமல் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருந்தேன். எதுக்குடா மிதிக்கிறானா, என்ன சொல்லி அடிக்கிறான்? ஏண்டி நான் தான் கஷ்டப்பட்டு செயின் அக்கிறனே, இது கவரிங் செயின் சொல்ல வேண்டியதானடி. என் திருட்டுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அப்படி திருட்டு போய் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் எங்க ஆத்தாமாரெல்லாம் கலகலன்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா 100 நாள் வேலைக்கு போன கதையை ஆயிடக்கூடாது. அப்பதான் வேலைக்கு போகும்போது வெறும் சோறு மட்டும் கொண்டு போவாங்க. சரி, இப்ப 100 நாள் வேலைக்கு போகும்போது என்னென்ன கொண்டு வராது? என்னென்ன? சீப்பு, பவுடர், சோப்பு. எதுக்கு? 3 வேலைக்கு சாப்பாடு, 2 செல்போன். ஏன்னா ஒண்ணு சாத்தி இறங்கிருமா, சார்ஜ் போடுறதுக்கு. அது மட்டுமா? அங்க போய் உட்கார்ந்து புரட்டி பேசுறது. ஆனா வேலை 100 நாள் வேலை அப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு இருக்கு அது நாடகம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாடகம் சிறப்பா இருக்கும். இன்னொரு காரணத்தினாலே தந்தானே தானே நானா தன தந்தா நானே தானே நானா நான் வந்தே நின்னா அவ வாரே நின்னானா தம்பி அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரேனா ஒரு கருவூரத்தில உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ஒரு கருவூரத்தில உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தனனா 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 கண்ணால் கண்ணால் கிட்டால் மறையிற கிட்டாவுக்காக அனல் பார்வை எண்ணி பார்க்கிற கண்ணால் கண்ணால் கிட்டால் மறையிற கிட்ட வந்தாக்க அனல் பார்வை எண்ணி பார்க்கிற ஒரு கருவூரத்தில உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். கண்ணுடங்கு வேலையெல்லாம் கண்மணி உண்டுனவா கட்டி அணைக்கிறனே காலமெல்லாம் உணரப்பா கண்ணுடங்கு வேலையெல்லாம் கண்மணி உண்டனவா கட்டி அணைக்கிறனே காலமெல்லாம் உணரப்பா தாய்மணியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியால் கண்ணால் கட்டால் பின்னால் மறையிற கிட்ட வந்தாக்க அனல் பார்வை எண்ணி பார்க்கிற கண்ணால் கண்ணால் பின்னால் மறையிற கிட்ட வந்தாக்க அனல் பார்வை எண்ணி பார்க்கிற ஒரு கருவூரத்தில உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் செம்மணிப்பட்டி கிராமத்தில் அமர்ந்தார்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அளிப்பதை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர் பங்கு பெறும் நமது மாபெரும் முன்னிலை கலையரங்கிலே
கருவார்பட்டி கோபாலகிருஷ்ணன் நாடக கலைக்குழு நடிக்கும் ஸ்ரீ முத்தாளம்மன் என்ற நாடகம் சிறப்பாக நடைபெறும். இந்த நாடகத்தில் பங்கு பெறும் கலைஞர்கள் செந்தவடமலா வெட்டுமுரசு வரும் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள் சடையாண்டி மற்றும் வீரபாகு சாம்பவனாக நடிப்பார்கள். குயிலிசை கோயிலவாணி என்ற நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய ராதிகா அவர்கள் ஸ்ரீ முத்தாளம்மனாக அவதரிப்பார்கள். எந்நாட்டு மக்களும் கலக்கடல் என்று வெட்டுமுரசு வரும் ஐயலூர் NMP பழனிசாமி அவர்கள் சிவன் மற்றும் சாமியப்ப நாயக்கர் மற்றும் வெள்ளுடையாராக நடிப்பார்கள். சென்றவரெல்லாம் கலக்கடல் என்று வெட்டுமுரசு வரும் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மகாவிஷ்ணு மற்றும் முத்துமாணிக்கம் செட்டியார் மற்றும் குடுகுடுமையாக நடிப்பார்கள். ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்கள் ஆறுமயமன் பின்பாடலை இசைப்பார்கள். அச்சம் என்பதும் மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை முத்துவேல் அவர்கள் மிருதங்கமன் டோலகன் தபலவனை சிறப்பாக சேர்ப்பார்கள். விழா கமிட்டி சார்பாக சிறப்பாக உணவு வழங்கி பெருமை சேர்த்த விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி. நன்றி இருந்தாங்க. வணக்கம். மைக்கு குயிக்கு ரைட்டு வெயிட்டு தீப்பு டாப்பு சிறப்பாக கொண்டக்கூடிய ஒளி ஒளிமைப்பு பால்பாண்டி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதிலே பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். சிறந்த முறையில் செய்து கொண்டக்கூடிய பால்பாண்டி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதிலே பணியாற்றக்கூடிய இயக்குநர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி. இந்த நாடகத்தை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் செவன் சேனல் அன்பு உள்ளத்திற்கும் நன்றி. நன்றி நன்றி கலந்த அன்பு வணக்கம். அண்ணே, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அட்சய திதி, நல்ல முகூர்த்த நாள். எப்படி வந்து மாட்டி இருக்க பாரு. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு தான் எனக்கு ஒரு குறிக்க மாட்டுவேன். ஆனா இன்னைக்கு அதை விட ரொம்ப மோசமா நான் மாட்டிக்கிட்டேன். ஒன்றும் செய்ய முடியாது. இந்நாடகத்தினை காண வந்தக்கூடிய ரசிக பெருமக்களையும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களையும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களையும் இளைஞர்களையும் வருகிற அன்போடு வரவேற்பது நமது சிவனிப்பட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். அண்ணே, எல்லாத்து பேரையும் சொல்லியாச்சு. டான்ஸ்காரப்புல பேர் சொல்லாம அங்க வரை நன்மை தொங்க போட்டு நிற்கிறார். முகத்தை ஆடல் அழகி அபடைய சுந்தரி நாட்டிய தாரர்கள் நடன சூறாவளி என்ற நாட்டு மக்கள் உல்லாசம் பண்ணக்கூடிய ஆர் சசிகலா அவர்கள் டான்ஸ் ஆக நடித்து கலக்குவார்கள். சித்தாரர்கள் சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சென்று
வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு பிள்ளை பத்தா நமக்கு கேடு, பிள்ளைக்கு தானே கேடு. ஆமா, முத பிறக்கிறவங்க சத்த மொத்தமா கொழு கொழு நல்லா பிறக்கும். ரெண்டாவது பிறக்குள்ள சுமாரா பிறக்கும். மூணாவது பிறக்குள்ள எதுக்குள்ளே அந்த மாதிரி இப்படியேதான் கிடக்கும். நாலாவது பிறக்குள்ள சோடா பாட்டில் சைஸ்ல பிறக்கும். அஞ்சாவது பிறக்குள்ள வாட்டர் பாக்கெட் மாதிரி பிறக்கும். இது தேவையானே அளவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை. வீட்டுக்கு 2 பிள்ளை இருந்தா போதும். ஆனா எங்க வீட்டு பக்கத்து வீட்டு ஒருத்தன் 30 பிள்ளை பத்திருக்கானே. 6 கொண்டாட்டி 30 பிள்ளை எப்படி பத்தியா? எப்படியா? அவன் கல்யாணம் பண்ணி வந்து வேற வேலைக்கு போனதே இல்ல. அப்புறம் அவனுக்கு ஒரே வேலை தான். என்ன வேலை? தொங்காசு. தொங்காசுனா 5 ரூபா காசு பாத்திருப்பீங்க. ஆமா, 10 ரூபா காசு, வெள்ளி காசு, பித்தளை காசு, தங்க காசு பாத்திருப்பீங்க. தொங்காசுனா என்னவா? இதான் உண்டியல். நம்ம மேல இருந்து காசு போடுவோம். ஆமா, காசு எப்படி விழுகும்? நம்ம போட்டது காசு, அதான் தொங்காசு. இப்ப நம்ம ஊர்ல கோமணம் கட்டாத பேர் கோமணம். ஆமா, இதே நீங்க திருநெல்வேலியில போய் கேளுங்க, அங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? தண்டு தாங்கி. அங்க பரவாயில்லனே. கோயம்புத்தூர்ல பேர் தெரியுமா? என்ன? குண்டு தாங்கி. குண்டா தாங்கிட்டு இருக்குல்ல. தஞ்சாவூர்ல பேர் தெரியுமா? என்னப்பா? இடி தாங்கி. மணப்பாறையில பேர் தெரியுமா? என்ன பேரு? கடப்பாறை தாங்கி. திண்டுக்கல்ல பேர் தெரியுமா? என்ன பேரு? தடி தாங்கி. நம்ம செம்மணிப்பட்டியில பேர் தெரியுமா? என்ன பேரு? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அத தாங்கி. புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியாட்டி போய்க்க. தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ், செந்தமிழ், இப்படி 4 வேற தமிழ் இருக்குனே. திருநெல்வேலி தமிழ் வித்தியாசமா இருக்கும். எப்படி? இங்க வாடா, இந்த கொடுவல எடுத்து போடலாம். இது வந்து திருநெல்வேலி தமிழ்ல. சரி, அப்படியே கோயம்புத்தூர் போறோம், அது கொங்கு தமிழ். எனக்கு நான் வணக்கம்ங்கண்ணா, இப்பதான் வரீங்களாங்கண்ணா, பால் சாப்பிடுங்கண்ணா, பருப்பு சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு மரியாதை சொல்லுவாங்க. பெருசு உன்னால நாடகம் கட்ட போகுது, மொத்த காசு நீ தான் கட்டணும், பேசாம நிக்கணும். எத்தனை பேர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஏப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? டான்ஸ்கார பிள்ளை ரெடி ஆகணும்ல. உட்காருப்பா. மெட்ராஸ் தமிழ் தெரியுமாண்ணே? இப்படியே போய்க்கணும், இப்படியே வந்துக்கணும், இப்படியே கொந்திக்கணும், வார்த்தா டீச்சர் வந்தாம்பா. இது வந்து சென்னை தமிழ். சரி, நம்ம ஊர்ல செத்து போயிட்டாம்பா. மெட்ராஸ்ல என்ன சொல்லுவேன்? ஓத்தா புட்டுக்கணும். ஐயோ, ஓத்தா புட்டுக்கணும் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருந்தாலும் நாடகங்கிறது எல்லாரும் ரசிக்கிறதுக்கு, உங்கள்ட்ட பேர் வாங்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, நான் வரும்போது முத்தாலம் கோயில சத்தியம் மட்டும் தான் வந்திருக்கேன். உன்னை மாதிரி 100 பேர் தண்ணி போட்டு நீ உள்ள கொண்டு சொன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், சம்பளம் வாங்காம போக மாட்டேன், ஊர் வரிக்காசு வாங்காம நான் போகவே மாட்டேன். ராஜா, உன்னை மாதிரி எத்தனை பேர்த்த பார்த்திருப்பேன் ராஜா, எத்தனை பேர்த்த நான் டெய்லி பார்த்துட்டு வர்றேன். உங்களோட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அன்பு நண்பன், திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் PVK ராமலிங்கமாக நான் கோமாளியாகவும் மற்ற பலவர்களை அளித்து உங்களை நல்லா சூப்பரை காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, நன்றி கிடந்த அன்பு வணக்கம். யாராவது ஒருத்தராவது கையோசி வைக்கிறானே, அப்படி வாழ்த்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு காசு பணங்கிறது பெரிய விஷயம் இல்லைண்ணே, உங்களுடைய கைதட்டல் தான் நடிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். கைதட்டு பெருமை சேர்த்து அனைவருக்கும் நன்றி, நன்றி கிடந்த அன்பு வணக்கம். ஒரு மனுஷை பிறந்தா முதல்ல பாசம் வேணும்னே. ஆமா, மாதா பிதா குரு தெய்வம். ஒரு மனிதனுக்கு முதல் தெய்வமே தாய் தானே. ஆமா, அதனால நம்ம நாட்டுக்கு ஒரு தாய் நாடு, பேசக்கூடிய மொழிக்கு பேர் தாய்மொழி. ஆனா கொள்ள பெற்ற வீட்டுல தாய்மையை பார்க்க முடியாது. வீட்டுக்கு பேரு அன்னை இல்லம், அவங்க அம்மா இருக்கிறது அனாதை இல்லம். பெற்ற தாய்க்கு உயிரோடு இருக்கோ சோறு போட மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா? பிரியாணியா கும்பிச்சிருவான் போட்டாக்கு முன்னாடி. போட்டா நீங்கம்மா உயிரோடு இருக்கும்போது தாய் சோறு போடாத மகன், செத்ததுக்கு அப்புறம் எதை வச்சு கும்பிட்டு எதுக்காக போகுது? கிடையாது. வெத்ததாய் உயிரோடு ஒரு நாள் கூட கோழி குழம்பு வச்சு கொடுத்துருக்க மாட்டேன். சரி, கிழவி சனிக்கிழமை செத்துருப்பா, கோழி கொண்டு எங்க கட்டுவான் தெரியுமா? எப்படி? தேர்வட்டியில கட்டிருந்தா. ஏன்னா கிழவி திரும்ப வீட்டுக்கு வந்துருவாளாம். எவ்வளவு யோசனை வருது. உயிரோடு இருக்கும்போது அப்பனுக்கு ஒரு நாள் கூட கட்டிங்க வாங்கி தர மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் புளிமாட்டில ஊத்துவேன், ஒரு ஆப்ப உடச்சு எங்க அப்பா நல்லா சாப்பிடுவாரு. புளிமாட்டில சாப்பிடுவாரு. உயிரோடு இருக்கும்போது அப்பானே கூப்பிட மாட்டேன். சரி, செத்தனைக்கு நோட்டீஸ் அடிச்சிருப்பான் பாரு, இமயம் சரிந்தது. ஏன் அதுக்கு முன்னாடி அவருக்கு இமயம் இருந்தா தெரியாதா? தாயில போய் உயிரோடு இருக்கும்போது உங்களை பாதுகாப்பா பாத்துக்கணும், தெய்வமா பாத்துக்கணும். அப்பதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள நல்லபடியா பாத்துக்குவாங்க. பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வைக்கணும். வரக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு ஒண்ணுதான் நமது நாட்டையும் காப்பாற்றும் என்று நான் சொல்லவில்லை. நமது நாட்டுக்காகவே உழைத்து மண்ணோடு மண்ணாகிய ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது, படிப்பு மட்டும் தான் உலகத்தை காப்பாற்றும் என்ற ஒரு காரணத்தினாலே வரக்கூடிய காலத்திலே மாணவர்கள் தான் இப்ப பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. செல்போனை கொஞ்சம் கட் பண்ணிட்டு, டிவியை கட் பண்ணிட்டு நல்லபடியா படிக்க வைங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கக்கூடிய தாய் தந்தை சந்தோஷப்படணும்னா பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கலாம் என்ற ஒரு காரணத்தினாலே 10 மாசம் என்ன சுமந்து 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 10 மாசம் அம்மாவை
திருநீரும் சும்மா ஓங்காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து குத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அடிமான வாக்கப்பட்ட புறமான உயர கொடுமையை தாக்கிக்கிட்ட அஞ்சு வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்ட தாயே நான் படிக்க ஆயுசுக்கு ஒத்துக்கிட்ட பட்டதும் போதும் நான் போதையிலே உசிரவிட்டு ஏ அம்மா பவிமைய சும்மா நாம் பாவூத்த வந்திருந்தேன் பவிமைய சும்மா 10 மாசம் என்ன சுமந்து குத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓட்டத்தை எல்லாம் பாடா தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஏறும் கொண்டாம தூசும் சேராம எல்லாமே சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆராரிரோ 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 ஆரிராரிரோ 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 தாய் பாசத்தோடு 4 பேர் மட்டும் கைதட்டிருக்காங்க. கைதட்டி பரமேஸ்வரர் தனிபடுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அண்ணே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன், போயிட்டு வர்றேன். ஏய் சொல்லிட்டு தான் போணுமா? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோ ஒண்ணுக்கு ஒன்னாக
செய்யறது எங்க ஊத்துறேன் ஆமா என்ன செய்யறது சூழ்நிலை ஆமா ஏமா ஏமா எங்கம்மா போற உனக்கு கொழுப்பா இருக்கும் போல இன்னைக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா ஏன் இப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டீங்க? இல்ல நல்லாவே இருக்கிறான் அது யாரு அது எதுக்கு உனக்கு? சோறு எனக்கு பேசாம ஒரு 100 ரூபா 150 ரூபா காசு கொடுத்தோம்னா நேரா ஒயின் ஷாப் தலையில போய் தலை வச்சு படுத்துருவ நீ. உனக்கு எதுக்கு சோறு? ஆரம்பிச்சோமா? சரி ஒரு சாத்துக்கு துட்டு எவ்வளவு வாங்குது? சாத்துக்கு ஒரு சாத்துக்கு இன்னைக்கு எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு கோடி ஓடிட்டு கிடக்குற இருக்கிற 3 கோடி சேலத்துணியா பழைய சேலத்துணி. ஒண்ணு பிறந்த விட்டு கோடி, இன்னொன்னு பூந்த விட்டு கோடி, இன்னொன்னு ஊர் கோடி, இன்னொன்னு சங்கத்து கோடி. உனக்கு தமிழ் தெரியாதுல்ல? நம்ம சமயம் தான் அடிய ஒப்பம் உண்ட அடிய பசாண்டு கிருக்கி ஆடிய ஒப்பாட்டி அச்சல் அடிக்கி அடிக்கி நல்ல வாழ்த்துறான் நல்ல பீன பண்ணிட்டு வாயாட்டா ஆம்பளுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆம்பளை பெருசு எனக்கு தான் பெருசு. பேப்பர் தான் யார் கேட்டதுப்பா? உனக்கு பெருசு எனக்கு உங்க ரெண்டு யார் கேட்டதுப்பா? நீ பின்னாடி வா. நாங்க வேணாம்ப்பா யாருக்கு பெருசுன்னு பார்த்துல நாங்க அந்த வேலையில பாக்குறது இல்ல. நான் பஸ் ஓட்டுவேன், நான் கார் ஓட்டுவேன், நான் வேன் ஓட்டுவேன், நான் கழுதை ஓட்டுவேன். ஆப்பு தள்ளி செத்துருவேன். கழுதைக்கு எத்தனை காலு? பொட்ட கழுதைக்கு 4 காலு. கிடா கழுதைக்கு எத்தனை காலு? கிடா கழுதைக்கு 5 காலுமா? 4 மூளை 4 கால் இருக்கும். கீழே குடிச்சுவார் நடுவு ஒரு மூர்த்த கால் இருக்கும். பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண. நீ வெண்ண முக்கா வேணும், தங்கச்சி வேணும், நாத்தனா வேணும், கொடுத்தியா வேணும், அம்மா வேணும். உண்மைதான் வெண்ண நான் தெரிவிக்கிற பங்காளி. பார்க்கலாமா? என்ன அடிக்கிறீங்க? பார்க்கலாம். அப்படி வெண்ண எதுல வரும்? தயிர், பால். மாட்டுக்கு எந்த இடத்துல வரும்? மாட்டுக்கு எத்தனை காம்பு? உனக்கு தெரியல மைக்க மாத்துமா? பால் எதுல இருந்து வரும்? மாட்டுக்கு எத்தனை காம்பு? உனக்கு தெரியல மைக்க மாத்து. பசுமாட்டு பால் வருமா, காலமாட்டு பால் வருமா? பசுமாடுங்கிறது ஆணினமா பெண்ணினமா? பால் கொடுக்குற ஆம்பளையா பொம்பளையா? நீதான வேணா என்ன பண்ண முதல்ல மாட்டை சென்னைக்கு போட்டாத்தா பால் கொடுக்கும். நோக்கம் பூரா தெரிஞ்சு போச்சு. கும்பாசத்துக்கு நான் நாளத்துக்கு வந்தனா இல்ல உன்னை நான் சென்னைக்கு போடுறதுக்கு வந்தனா? நோக்கமே பூரா சென்னையில இருக்கு. பேச்ச குறைச்சுக்க. நான் ஒரு மாதிரியான ஆளு. கோபம் வராது. வராது அப்புறம் என்ன மயிருக்கு எதிர்பார்க்கிறேன்? அந்த என்ன பண்ணுவேன்? அந்த கை நீட்டிடுவேன். ஏமா மனுஷன் பொழைக்கணும்னா மானம் மரியாதை சூடு சொன்ன இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தா ஜெயிலுக்கு போயிடுவான். இல்லாட்டி பொழைச்சுக்கலாம். 2வது லிஸ்ட் ஆடப்பட மாட்டேன். அதனால நான் ஆட வந்திருக்கேன். நான் ஆடுனா பாடுனா ஓடுனா உட்காந்தா படுத்தா மலையில படுக்க முடியாது, ரொம்ப ஈரமா இருக்கு. அதனால நின்றுகிட்டே செஞ்சுட்டு கிளம்பிடுவான். எனக்கு அதான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஆளு வந்து லவுக்கு உருவிட்டு ஓடிடுவேன். மாப்பிள்ள ரெடியா மாப்பிள்ள? அவங்கள வெளியே மழை வந்துட்டு இருக்கு. ஆட்டம் போடுவது அம்மா.
உனக்கு பல்பொடி தரவே வேணான்ட்டு ஒரு சாட்டு பேச போச்சா எந்தி கொண்டற்ற ஒரு ரணவன் இருக்க ஊருக்குள்ள நீ இருக்க நீ இருக்க உன்னை போல பேரழகி உன்னை போல நாட்டு கட்ட நான் இந்த ஊருக்குள்ள காணலையே பார்த்ததில்லை முகரை பாரு இஞ்சி குரங்கு மாதிரி உங்க தன்னா தானே நன்னே நீ நல்லா பொழைச்சுக்குவோமா பின்னாடி பழகிட்டு இல்ல நீ பின்னாடி பொழைச்சுக்குவ ரோட்டோ வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி நான் நிக்கட்டுமா போகட்டுமா என்னோட முறைச்சு நிற்கும் சின்ன குட்டி நம்ம முத்தால அம்மனுக்கு மாசமா காசப்பாட்டுல கிடந்து ஆசை தீர்த்துக்கிட்டேன் அண்ணனுக்கு ஒரே ஒரு குறை கண்ணாடி கொடுத்து கையில கட்ட கொடுத்துட்டா 10 பொருத்தமா அப்படியே சுத்தமா இருக்கும் அப்படியே இருக்கேன் அம்மா தாயே கோடி 3 வேஷம் உண்டு நீ முதல்ல போட்டு தானே ஊரூரா உத வாங்கி செருப்படி வாங்கி தானே அப்புறம் கப்புனு வேஷம் போடாம விட்ட ஆலமரம் மாத்திட்டாங்களா ஏய் நான் இருக்கிற மாத்திரம் போடுறேன் எனக்கு எப்பவுமே நல்லா தாண்டி இருக்கான் ஆமா ஆமா நான் முனிராஜன் பாத்தியா எங்க போயிருக்கான் பாத்தியா அரே கோடி 3 பப்பன் ராமனுக்கு இந்த ஐயா ஆள் பாதி ஆடை பாதி உனக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்த இரவு ரவணே நீ வப்பியா ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்த இரவு ரவணே மூக்குத்தியா Dayamai na, dayamai na, dayamai na, dayamai na.
வாங்கி வைக்காத ஒளி தன்னனானே தன்னானே தன்னானே யார் கோசிக்கு என்ன சொல்லுமா தண்ணி போட்டு வந்ததும் இல்ல எங்கிட்ட தண்ணி போட்டு வந்ததும் இல்ல எங்கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அதான் கல்யாணம் எங்க தொங்கிருக்கும்ல தாலிதான் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனாப்பா தொங்குது எங்களுக்கு அப்படியா பிறந்ததுல இருந்து தொங்குது அதனால காதல் தெரியுமாமா 3 வகையான காதல் ஒண்ணு நல்ல காதல் இன்னொன்னு கள்ள காதல் இன்னொன்னு காக்கா காதல் நல்ல காதல்னா புருஷன் வேலைக்கு போகும்போது கொண்டாடி சொல்லுவா போயிட்டு வாங்க இது வந்து நல்ல காதல் நல்ல காதல்னா புருஷன் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுவா போயிட்டாரு வாங்க இது வந்து கள்ள காதல் காதலுங்கிறது காக்கா பீ மாதிரி எப்ப எவன் தலையில விழுகும்னே தெரியாது நல்லா திடீர்னு தாடி வைப்பேன் அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவன் காதல்ல தோல்வி நல்லா வீட்டுல அம்மா அப்பாவோட பேசிட்டு திடீர்னு யார்கிட்டயுமே பேச மாட்டேன் அவன் பாட்டுல புலம்பிட்டு தெரியும் செல்ல எடுத்துக்கிட்டு அப்ப அவனுக்கு காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம் பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளை வீட்டுல அம்மா சொன்னா கேட்க அப்பா சொன்னா கேட்க ஆனா தனியா போய் பெட்ரூம்ல படுக்காது அம்மா அப்பாவோட படுத்திருக்கான் ஒரு பிள்ளை தனியா பெட்ரூம்ல போய் படுத்துட்டு செல்ல நோண்டுதுன்னா காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனா அந்த காதல் எப்ப கசக்கும் முதல்ல இனிக்கும் அப்புறம் கல்யாணம் அப்புறம் கசக்கும் ஆனா கசக்காததுக்கு ஒரே காரணம் இருக்கு முத பாக்குற அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்ப கசக்காது அது காதல் எப்படி இருக்கணும் ஹலோ ஹலோ உங்க சூழ்நிலை தெரியுது கொஞ்சம் சார் பேச குறைச்சிட்டு சார் பேசுங்க ஹலோ ஹலோ அவர் பாட்டுக்கு இதுல வச்சிட போறாரு சார் ஹலோ
மேடை மைக்கு எப்பவுமே சார்பில் இருந்தா தான் நல்லா இருக்கும். அதை கூட கொடுப்பாங்க. சரி விடு விடு விடு. ஒன்றும் சொல்லல ஒன்றும் சொல்லு. சரிண்ணே சரி. இல்லை சொல்லலை ஒன்றுமே சொல்லலை. அண்ணே குறையெல்லாம் சொல்லலை, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மைச்சட் நம்மளுக்கு தெரியாதா? பால்பாண்டி மைச்சட்னா நமக்கு தெரியும்ண்ணே. தெரியாமையா இருக்கு, உட்காருங்க. கோடி அருவி கொட்டுதே அடி மேல, அதை தேடி உசுர முட்டுதே நில என்னால. மலை கோயில் கோயிலாக குயிலா வந்தவளே, மலபோடு தொலை போட்டு துணையா கண்டவளே. கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. கோடியரவி கொட்டுதே அடி மேலே, அதை தேடி உசுர முட்டுதே நில என்னால. மலை கோயில் விளக்காக அடியா வந்தவரே, மலசோடு தொலை போட்டு துணையா தந்தவரே. கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. உங்களுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்? எனக்கு சொல்லவா? நம்ம மைக்கு நம்ம மைக் செட் அது சரியா இருக்கு. அத்த மகனே அத்த மகனே
சொத்து சுகம் நீதான் ஏன் அத்த மகனே